எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னோட கேரளா சமையலறையில் கேரளா த்ரிஷூர் ஸ்பெஷல் பூரப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவலோஸ் பொடின்னு கூட சொல்லுவாங்க. பூரப்பொடி சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லை பழத்தோடு சாப்பிட்லாம். இது சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், அப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பூரப்பொடி எப்போவும் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஆனால் நான் இப்போது கொஞ்சம்தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கிளாஸில் 4 கிளாஸு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலையே அரைச்சி எடுக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸு பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுக்கலாம். அரை மூடி துருவன தேங்காய், அரிசி மாவில் இந்த தேங்காயும் போடலாம். அரை டீஸ்பூன் கருத்த எள்ளு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு நிறைய போடக்கூடாது, நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தேங்காய், ஜீரகம், எள்ளு, அப்புறம் உப்பு எல்லாமே அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பூரப்பொடி. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த மாவெல்லாம் கொஞ்சம் ஈரமாயிடும், அவ்வளோ போதும். நம்ம இல்லை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிக்கும்போது நீங்கள் பாருங்கள் இப்படி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த 2 கையும் வச்சு இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணாதான் இந்த ஜீரகம், எள்ளு இதோட ஸ்மெல்லெல்லாம் அந்த மாவில் சேர்ந்து அப்புறம் லாஸ்ட்டில் நல்ல பொடி பொடியாக வரும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் இப்படியே பண்ணணும். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வைடு பெரிய பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் நல்ல பொடி பொடியாக தான் இருக்குது. அப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே கொஞ்சம் போட்டுட்டு நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ணால் போதும். வேணும்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம், இல்லை இப்போவே பண்ணலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக் பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு இதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம நிறுத்தாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது நம்ம அரிசி மாவு ஃப்ரை பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல கொஞ்சம் திக்கான மாதிரி தான் இருக்கும், அப்புறம் நல்லா ஸ்மூத்தாகிடும். அரிசி மாவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குல்ல, அது போனதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாகிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கலாம். அரிசி மாவில் அந்த ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் நம்ம மீடியத்தில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அப்புறம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இனிமேல் இந்த மாவோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். முதல்ல கலர் கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் ஆகும், அதுக்கப்புறம் போக போக நல்ல டார்க் ஷேட் ஆகிடும், எல்லோ ஷேட் ஆகிடும், கோல்டன் எல்லோ கலர் வரும். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் க்ரீம் கலர் ஆகிடுச்சு. இனிமேல் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். கலர் நல்லா ஃப்ரை ஆகி எல்லோ கலர் ஆகும், அப்புறம் கோல்டன் எல்லோ கலர் ஆகிடும். நம்ம கண்டினியூஸாக கலரிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம கலரிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கடாயோட சூட்லேயே கலர் இனியும் சேஞ்ச் ஆகும், அப்புறம் நம்ம பூரப்பொடி ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்கள் பூரப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிட்லாம்.
எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ நம்ம வந்து கொஞ்சம் பூரப்பொடி எடுத்து சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பழத்தோடையும் சாப்பிட்லாம். பழம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த பூரப்பொடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியும் சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படியே சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த பழம் வந்து நல்லா பிசைஞ்சு இந்த பூரப்பொடியோடு சேர்த்து நல்லா பிசையணும். அப்போது நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படியே சாப்பிடுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.